இன்ஃபோசினா கல்ச்சர். அதுக்கு வந்து ஒரு காலி பாட்டில் எடுத்திருக்கோம். இது நம்ம எதில் பண்ண போகிறோன்னா, ஒரு வாழைப்பழத்தோலெல்லாம் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பீட்டா ஃப்ரைஸ் 0 to 5 days வரைக்கும் ஃபீட் பண்ணலாம். யூஸ்ட் அக்வாரியம் வாட்டர் எடுத்துக்கணும். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்ஃபோசினா க்ரியேட் பண்ணுறதுக்கு. அது இப்போ இந்த பாட்டிலில் வித் தண்ணியை ஊற்றிட்டு, இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போது வாழைப்பழத்தோல் தான். அது ஒரு தோல் யூஸ் பண்ணால் போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சுலாம் பண்ணியிருப்பாங்க, முட்டைகோஸ் அந்த இதை வச்சு பண்ணியிருப்பாங்க. இது வாழைப்பழத்தோல்லையும் நல்லா சக்ஸஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ரொம்ப இதுவாக இருக்கும். நம்ம யூஸ்டு ஏற்கனவே இந்த பீட்டா ஃபிஷஸ்லாம். இப்போ இந்த வாழைப்பழத்தோலை வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே வைக்கிறோம். ஒரு இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மேலே சின்ன ஒரு கவர் எதுனா ப்ளேஸ் பண்ணிடுங்க. கவர் வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில், கட் பண்ண வாட்டர் பாட்டில் மேலே கப்போடு வச்சு இது பண்ணி. ஏன்னா அதில் சில மஸ்கிட்டோ லாவாஸ் அப்புறமா வேறு எதுனா புழு அந்த மாதிரி இதாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதில் மேலே கவர் பண்ணி வைக்கணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சன்செட் படுற மாதிரி வைக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு மரத்துக்கு கீழே தான் அது ஆக்சுவலாக வச்சுருக்கேன். ஸோ வந்து அந்தளவுக்கு வெயில் படாது, லைட்டாக படும். அதுவே போதும். ஏன்னா ஓவராக வச்சாலும் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ லைட்டாக பட்டாலே போதும். இதை உங்கள் வீட்டில் அந்த விண்டோஸ் முன்னாடி கூட வைக்கலாம். அதில் வச்சா கூட பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட் படாது. ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு அதை ஒரு பேக் மாதிரி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா Day 1. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 days முன்னாடி பண்ண இன்ஃபோசினா கல்ச்சரும் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இன்ஃபோசினா கிரியேட் ஆகுது பார்த்தீங்கன்னா மினிமம் 20 daysக்கு மேலே தான் ஆகும். இது பார்த்தீங்கன்னா Day 10 மேலே இருக்கும். இது ஒரு க்ளவுடி வாட்டராக இருக்கும். இப்போ தான் ஃபார்ம் இன்னும் இதாகலை, கிரியேட் ஆகலை. இப்போ நான் காட்டப்போது அந்த 28 டேக்கு மேலே. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசினா இதாகிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு. அதில் பார்க்கலாம் சின்ன சின்ன டாட்ஸாக லைட்டாக சுத்தம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா 20 ml சிரஞ்சு யூஸ் பண்ணுவேன். அதில் நம்ம ஏரேஷன் டியூப் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நான் டைரெக்டாக அதுலேருந்து எடுத்து இது பண்ணுவேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம், எடுத்து நம்ம குட்டிக்கு ஃபீட் பண்ணலாம். நான் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். தெரியுதான்னு தெரியல. ஏஜே பீட்டா ஃபிஷ் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.